ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாரு கிச்சன். இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு கப் ரவையை வச்சு ஒரு டேஸ்டியான ஸ்வீட் பணியாரம் செய்ய போறேங்க. இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. பணியாரம் செய்ய ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல்ல ஒரு கப் வறுக்காத ரவையை எடுத்துக்கலாம். கூடவே ஒரு கப் ரவைக்கு ஒரு கப் தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரவையும் தண்ணியும் நல்லா மிக்ஸ் ஆனதும் இது மூடியை போட்டு மூடி இதை அப்படியே ஊறட்டும். ரவை ஊறுற சமயத்தில் நம்ம ஷீராவை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சு ஒரு கப் ரவைக்கு 3/4 கப் வெல்லத்தை சேர்த்து கூடவே 1/2 கப் தண்ணியை சேர்த்து வெல்லத்தை நல்லா கரைச்சிக்கலாம். இதுக்கு பாகுப்பதெல்லாம் தேவையில்லைங்க, வெல்லம் கரைஞ்சா போதும். இப்போ வெல்லம் கரையிற சமயத்துல ஒரு பிஞ்ச் அளவு ஏலக்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வெல்லம் நல்லா கரைஞ்சாச்சு. இந்த சமயத்துல ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து நம்ம ரவை நல்லா சாஃப்டா ஊறி வந்துடுச்சு பாருங்க. ரவை இந்த அளவுக்கு நல்லா ஊறினதும் நம்ம கரைச்சி வச்ச வெல்லத்தை ஒரு ஃபில்டரை வச்சு நல்லா வடிகட்டிக்கலாம். கூடவே 1/4 கப் துருவன தேங்காவை சேர்த்து 2 டீஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்து 1/2 டீஸ்பூன் சால்ட் சேர்த்து 1/4 டீஸ்பூன் சமையல் சோடாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா இட்லி மாவு பதத்துக்கு மிக்ஸ் ஆனதும் இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி குழிப்பு நேரம் பேனை வச்சு பேன் சூடானதும் 2 டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ண பேட்டரை இந்த மாதிரி குழியில ஃபில் பண்ணி நல்லா வேக வச்சுக்கலாம். ஸ்டவ் லோ ஃப்ளேம் வச்சு வேக விடுங்க, இல்லைன்னா சீக்கிரமா கருகிடும். இப்போ பணியாரம் ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி விட்டு 2 பக்கம் நல்லா செவக்க வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம குழி பணியாரம் 2 பக்கம் வெந்து சூப்பரா ஃப்ரை ஆயிடுச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். இதே மாதிரி எல்லா குழி பணியாரத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க, நம்ம பர்ஃபெக்டான ரவை பணியாரம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட்ற டேஸ்டும் சூப்பரா இருக்குங்க. வீட்டுல ஒரே மாதிரி பணியாரம் செய்யாம இந்த மாதிரி ரவையை வச்சு டிஃப்ரெண்டா செஞ்சு பாருங்க. ரொம்பவும் டேஸ்டாவும் அட்டகாசமாவும் இருக்கும். இதுல கோதுமை, ரவை, வெல்லம், தேங்காய் எல்லாம் சேர்த்து செய்யறதுனால உடம்புக்கு ரொம்பவும் ஹெல்த்திங்க. இந்த ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி வீட்டுல நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம். Thanks for watching. நன்றி, வணக்கம்.